ஹalleluya ஹalleluya. உங்களை பார்ப்பதில் மிகுந்த ஒரு சந்தோஷம். மறுபடியும் போன அந்த வீடியோ வந்துட்டு அதை தள்ளி விட்டுட்டு போகாதபடி அதை கொஞ்சம் நிறுத்தி ஒரு நிமிஷம் அப்படியே கவனித்துட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த நாளையில் கூட சோத்திரம் ஹalleluya. நீங்கள் சோத்திரம் ஒருவேளை நான் என்ன நினச்சாலும் அது நடக்க மாட்டேங்குது, எந்த காரியமும் எனக்கு ஆக மாட்டேங்குது, ஒருவேளை எல்லாத்துலேயும் தோல்வியாக இருக்கே, ஒருவேளை எல்லாத்துலேயும் சோத்திரம் தோற்று போய் இந்த நாளையில் இருக்கேன்னு சொல்லி நீங்கள் நீங்கள் கவலைப்படக்கூடாது. அப்போ நீங்கள் கவலைப்படுறதுனால தான் சோத்திர பிசாசானவன் தந்திரமாக உங்களை என்ன செய்கிறான், வழியை மாற்றுறான். உங்கள் தடைகளை அவன் என்ன செய்கிறான், பெருசாக உருவாக்கி காட்டுறான். நீங்கள் சின்ன பிரச்சனையாக இருக்கும், அதை பெருசாக உருவாக்கி காட்டுறான். ஆனால் இந்த நாளையில் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். இந்த வசனம்லாம் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து ஒரு தைரியமாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றதான ஒரு காரியம், கர்த்தர் யுத்தம் பண்ணுவா, நீ சும்மாரு, நீங்க சும்மா இருங்க. இந்த நாளையில கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், என் குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணுவார், என் வேலைக்காக யுத்தம் பண்ணுவார், என் பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுவார், என் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். என்ன காரியத்தை நினைச்சுன்னா அதில் பரிசுத்த ஆவியானவர் யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்போ தேவன் எதற்காக யுத்தம் பண்ணுறாருன்னு சொன்னால், நீ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கீங்க, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கப்படினால பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுறாரு. ஆமென். அப்போ கர்த்தர் யுத்தம் பண்ண நம்ம சும்மா இருக்க வேண்டும். சும்மா இருக்கிறேன்னா அப்படியே சும்மா இருந்தாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. சும்மா இருக்க சொல்லிட்டார் பாஸ்டர்னு சொல்லி சும்மா இருக்க வேண்டாம், ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார்னு சொன்னாரே, நான் என்னை சும்மா இருக்க சொன்னாரே, நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். சோத்திரம். நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினார், நான் கொடைக்கானல் மையமாக வைத்து இயேசுவின் அற்புத ஊழியத்தை நாங்கள் பண்ணி கொண்டிருக்கோம். ஜீசஸ் மிரக்கல் மினிஸ்ட்ரி என்று வரும். நீங்கள் அந்த சேனலை பார்க்கணும் அப்படின்னா ஜீசஸ் இஸ்ரேல்னு சொல்லி நீங்கள் அதை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த வீடியோலாம், உங்களுக்கு இந்த செய்தியெலாம் உங்களுக்கு கிடைக்கப்படும். அதான் நம்மளுடைய யூடியூப்போட சேனல், அதான் நம்மளுடைய சேனல். அது உங்களுக்காக என்று நான் தயார் பண்ணி உங்களுக்காக வாங்கி வச்சு உங்களுக்காக ஒரு தேவ வார்த்தையை கொடுக்கணும்னு சொல்லி பிரியப்பட்டனால ஆண்டவர் இந்த காரியங்களை செய்ய சொன்னார். அவர் வார்த்தையை கேட்டு நான் நிச்சயமாக செய்கிறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும், ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ள கிருபையாக நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.